ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மாமியார் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் நம்ம ராஜமாதா வீடு. இந்த பொண்ணுங்க தன்னோட ராஜமாதா வீடுக்கு எப்பப்பெல்லாம் வந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். அதுவும் இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப தனியாக ஸ்பெஷலாக யாருமே இல்லாமல் தனியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என் பையனை வந்து கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாம் படுத்து தூங்க வச்சாச்சு. அவனுக்கு லஞ்செல்லாம் கொடுத்துட்டு கதையெல்லாம் ஒரு கேவலமான ஒரு கதையை சொல்லி அதுவும் நம்பி அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஆடி பாடி தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏதோ சமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த சமைச்சு வச்சுருக்கிறத எல்லாம் எடுத்து போட்டு சரி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜீஃபைல டிமாண்டி காலனி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தேன். சரி ஓகே, டிமாண்டி காலனி ஆல்ரெடி சொன்னாங்க டிமாண்டி காலனி வந்து சுமாராக தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட் லெவலுக்கு இல்லைன்னு. பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் யாரும் இல்லாமல் ஜாலியாக தனியாக ஒரு படம் பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களாம் யாராச்சும் டிமாண்டி காலனி பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுமாராக இருக்குன்னு தெரிஞ்சே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அந்த மொமெண்ட் நல்லாயிருக்கு. டடா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.